இந்த வீடியோவில் உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு 3 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே ஸோ அதுக்கு மைண்ட் ரீசன் உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சும் நீங்கள் வந்து இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் 5 இயர்ஸ் கழிச்சு வேறு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ இருக்கிற சேம் பர்சனாகவே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க. உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் பென் எடுத்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, ஸோ இன்றைக்கி ப்ரெசென்ட்டாக உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரும்னு நினைக்கிறீங்க, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு ஸோ இப்போ இருக்க லைஃப்பை விட டிஃப்ரெண்ட்டான லைஃப் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா, ஸோ அந்த லைஃப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரைட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அந்த ரைட் பண்ணுற டைமில் முக்கியமாக நீங்கள் வந்து 3 ஏரியாஸில் ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் விஷயத்தில், நெக்ஸ்ட் வெல்த் விஷயத்தில், நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் விஷயத்துலன்னு சொல்லி 3 ஏரியாவில் முக்கியமாக நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். ஸோ 3 ஏரியாவில் உங்கள் லைஃப் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரைட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஹெல்த் விஷயத்தில் உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருக்குது, இன்றைக்கி ப்ரெசென்ட்டாக எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும் ஹெல்த் விஷயத்தில் அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக இந்த 3 ஏரியாவில் இப்போ ப்ரெசென்ட்டாக உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக எக்ஸாம்பிளோட சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த் விஷயத்தை எடுத்துப்போம். ஸோ ஹெல்த் விஷயத்தில் இப்போ ப்ரெசென்ட்டாக உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஃபிட் ஆகும்னு நினைக்கிறீங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு இப்போ உங்கள் வெயிட் வந்து எக்ஸாம்பிளுக்கு 60 kg இருக்குது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நீங்கள் வந்து ஒரு 80 kg போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ ரைட் பண்ணுங்கள். இப்போ ப்ரெசென்ட்டாக உங்கள் லைஃப் வந்து நீங்கள் வந்து 60 kgயில் இருக்கீங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நான் வந்து 80 kg போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பில் இப்போ எப்படி இருக்கீங்க, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத அதை எக்ஸாக்டாக ரைட் பண்ண. ஸோ இதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் என்ன, அதே மாதிரி உங்களோட வெல்த் கோல் என்னன்னு சொல்லி, அண்ட் இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் மொத்தமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் கோல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இப்போ எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன், பட் நிறைய பேர் வந்து ரைட் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் வந்து ஜஸ்ட் மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணியிருப்பீங்க. மைண்ட்லேயே வந்து ஓகே இப்போ என் லைஃப் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நான் வந்து என் லைஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லி மைண்ட்லேயே மட்டும் நிறைய பேர் ரைட் பண்ணியிருப்பீங்க. மைண்ட்லேயே மட்டும் யோசிச்சுருப்பீங்க. பட் நிறைய பேர் வந்து நான் சொல்கிறத வந்து ரைட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரைட் பண்ணுங்கள். ஸோ ரைட் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரைட் பண்ணுங்கள். நிறைய பேர் ரைட் பண்ணுறதுக்கு லேசினஸ் காட்டுவாங்க. ரைட் பண்ணுறதுக்கு லேசினஸ் காட்டாதீங்க. ரைட் பண்ணுறதுக்கே நீங்கள் லேசினஸ் காட்டினீங்க ஸோ அப்போ நீங்கள் இந்த சேஞ்சஸ்லாம் வரணும்னா ஸோ அதுக்கு நிறைய நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லேசினஸ் காட்ட ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் ரைட் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயத்த. ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டாக எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி இருக்குன்னு ரைட் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இந்த சேஞ்சஸ் வரணும், ஸோ இந்த லைஃப் வந்து உங்கள் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ ரைட் பண்ண. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ஹெல்த் விஷயத்துக்கு வரும். ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 60 kgயில் இருக்கீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து 80க்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ரைட் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும், 60 to 80 kgக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிற அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணால் ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும், ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து எல்லா ஏரியாஸ்லையும் முக்கியமாக அந்த 3 ஏரியா அண்ட் வேறு எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கோல்ஸில் ரைட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த கோல்ஸ் எல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணால் ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும், ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ ரைட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு அந்த 60 to 80 kg போகணும் அப்படிங்கிற அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் டயட் பிளானை சேஞ்ச் பண்ணி ஆகணும். நீங்கள் நிறைய ப்ரோட்டீன் ஈட் பண்ணி ஆகணும், எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வெல்த்தில் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்கள்கிட்ட நிறைய கடன் இருக்குது, அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். சேம் வித் ரிலேஷன்ஷிப்ஸும் வேறு என்னென்ன கோல்ஸ்லாம் நீங்கள் ரைட் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அந்த கோல்ஸ் எல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ ரைட் பண்ணுங்கள் செகண்ட் ஸ்டெப்பில். ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு அண்டு முக்கியமான ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டெப் இல்லைனா உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த முக்கியமான ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியும், அண்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். நெக்ஸ்ட் இந்த 5 இயர்ஸில் இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இப்போது நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பில் ரைட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெய்லி எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ டெய்லி நீங்கள் வந்து ஃபாலோ
பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 60 to 80 kg போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் லிஸ்ட்டில் வந்து உங்கள் டயட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்க. ப்ரோட்டீன் நிறையா சாப்பிடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து தேர்ட் ஸ்டெப் ஆக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி நீங்கள் வந்து நிறையா ப்ரோட்டீன் சாப்பிட ஆரம்பிக்கணும். தட்ஸ் இட். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். செகண்ட் ஸ்டெப்பில் ஸோ அந்த கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத ரைட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பில் ஸோ இப்போ நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்களா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஸோ அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு இப்போ என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும்னு தெரியும். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போது எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டெப். யூடியூப்பில் நிறைய வந்து உங்கள் லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய புக்ஸ் கூட படிச்சுட்டு இருப்பீங்க எப்படி உங்கள் லைஃப் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருச்சு. இந்த 3 ஸ்டெப்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் உட்காந்து ஹவு டு சேஞ்ச் யுவர் லைஃப்னு சொல்லி சர்ச் பண்ணி வீடியோஸ் பார்க்க தேவையில்லை. ஹவு டு சேஞ்ச் யுவர் லைஃப்னு சொல்லி நீங்கள் வந்து புக்ஸ் எதுவும் நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை. ஏன்னா இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய 3 ஸ்டெப்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆக்ஷன் லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இப்போது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ நான் சொன்ன அந்த 3 ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். That's it.